அகிலத்து கவிமரசு வாணி செல்வராஜ் அகிலத்தில் இருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைய பதிவு என்னென்னு சொன்னால், ஆலயங்களில் உங்களுக்கு தெரியும் கொடிமரம், பலிபீடம், ஒன்று சிவன் கோயிலில் இருந்த நந்தி, இல்லாட்டி அதுக்கான மியூசியம், பிள்ளையார் கோயிலெல்லாம் மியூசியம், இல்லைன்னா மயில், முருகன் கோயில். அப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு நேரே அந்த பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துக்கு நேரே யாருமே குறுக்க நிற்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுக்காண்டா நந்தி தேவராக இருந்தால் நந்திக்கும் சிவனுக்கும் உள்ளான தொடர்பு இருக்கும். அதே மூசிகமாக இருந்தாலும் சரிதான். அப்போ அந்த இடத்துக்கிடையில் நித்திர கொள்வது அது முறையா என்றால் முறை இல்லை. அதுவே ஒரு குரு, அதாவது ஐயர் அதில் தூங்கினா அது நல்ல விஷயமா. இதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லக்கூடாது, பேசணும். என்னென்னு சொன்னால், ஆலயம்ன்றது ஆன்மா லயத்திருக்கின்ற இடம். அந்த இடம் வந்து புனிதமான இடம். நீங்கள் தூங்குறதுக்கு இடம் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அவிடத்தை தான் பக்தர்கள் கூடுற இடம். நீங்கள் நடுவில் படுத்தால் அது பக்தர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும், கும்பிடவும் கஷ்டமாக இருக்கும். முன்னுக்கு சுவாமி இருக்கிற கதவை பூட்டியிருந்தாலும் அதுக்கு முன்னுக்கு நேரெதிரே கொடிமரம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, மூசிகம் இருக்குது. அப்போ நீங்கள் நடுவில் படுத்தால் தெரியும் 4-4:30 சனங்கள் வருதுன்னு. அதே நவடத்தை நித்திர கொள்ளணும் நடுவில். இந்த ஷோ காட்டுறதா? என்ன ஷோ காட்டுற இடமா? அவ்வளோ தூங்குறதுக்கு இடம் இல்லையா? ஐயரண்டா ஐயருக்கு ஏற்ற மாதிரி சோம்பரித்தனமாக தானே இருக்கிறீங்க. சைட்டாக போய் நித்திர கொள்ளுங்களா? மடப்பள்ளி இருக்கு, எங்கேயோலாம் இடம் இருக்கு. ஆலயம் என்ற புனிதமான இடம். நீங்களெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற வேலைகளை பார்த்து உணர்ந்து அவங்க திருந்த வேண்டிய இடம். பெண்கள் வந்து கொடிமரத்துக்கு பின்னால் நின்று கும்பிட சொல்லியிருக்கு. அப்படியும் கேட்காதவங்க போயிட்டு நீங்கள் கொடிமரத்துக்கு முன்னால் போய் பலிபீடத்தையும் மறைச்சி நின்று கும்பிட்றீங்க. அது பிள்ளை. உங்களை சுதந்திரமாக விட்டுன்றதுக்கு வேண்டி இப்படியெல்லாம் செய்யாதீங்க. தவறுகளை திருத்தி கொள்ளுங்க. ஆலயங்களில் போக்குள்ள எப்படி போகணும், எப்படி கும்பிடணும் என்றதை உணர்ந்து செய்யுங்க. தெரியலைன்னா செய்யாதீங்க, கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆலயத்தில் ஐயராக இருந்தாலும் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அதுக்கான நீங்கள் கடவுளை கொஞ்சமாச்சும் இறை பக்தியோட பூஜையை செய்யுங்க. நீங்கள் சில ஆட்கள் செய்கிற பூஜையில் வந்து அங்கே மக்கள் வந்து பக்தியை கொள்கிறாங்களான்னு சொன்னால், உங்களோட வேலைகள் வந்து பக்தி ஊட்டையும் இல்லை, பக்தி முக்தியை நீங்கள் செய்த மாதிரி எங்களுக்கு தெரியவும் இல்லை. எந்த கோயில் எந்த இடம் என்று நான் சொல்ல விரும்ப இல்லை. இதே வேலை தொடர்ந்தால் கண்டிப்பாக எந்த ஆலயம், எந்த சிவாச்சாரியார் என்பதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லப்படும். கடவுளுக்காக செய்யப்படுற சிறப்பான விழாக்களில் இறைவனுக்கு முதலிடம் கொடுங்க. சிறப்பான விழாக்களை நடத்துங்க. அங்கே வந்து கேலி கூத்து ஆக்க வேணாம். வருடம் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து வரும்போது திடீர்னு புது விஷயங்கள் நடக்கும்போது பக்தர்கள் கூட குழம்பி போகிற நிலையிலையும் இருக்கின்றது. இது ஆலயத்தில் புதுசாக இருக்கும். எனவே இதை கொஞ்சம் நீங்கள் அந்த நிகழ்வுகளை நீங்கள் செய்ய வேணாம்ன்றில்லை. அதுக்கான இடங்கள், அதுக்கான ஒதுக்கீடுகள், அதுக்கான விவரங்களை மக்கள்கிட்ட சொல்லித்து அதை செய்கிறது உத்தமம். நீங்கள் பூஜை செய்கிறது இலவசமாக இல்லை, சம்பளம் வாங்கி செய்கிறீங்க. அப்போ அதை நீங்கள் மக்களுக்கு பயபக்தியாக நீங்கள் கொஞ்சமாச்சும் அதை கவனம் செலுத்தி ஒரு விருப்பத்தோடு, நீங்கள் கடமைக்கு செய்தாலும் ஒரு விருப்பத்தோடு செய்தீங்களாண்டா அந்த விருப்பம் வந்து உங்களோட உடம்புலையும் உங்களோட செய்காரியத்துலேயும் உங்களோட செயல்பாட்டிலையும் தெரியும். அது செய்யும்போது
தீவிர பக்தி மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பெறும். பிழையான விஷயங்களை செய்யாதீங்க. ஈழத்திலேருந்து வாணி செல்வராஜா, யாதுமூர் அம்மையார், சிவமங்கை. நன்றி, வணக்கம்.